எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்புறம் ஒரு தடவை கோவிச்சுட்டு இவ வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறா. எந்த அப்பாவுமே அம்மாவுமே வீட்டிலேயே இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க இடம் எதுன்னா அவங்களுடைய கணவன் வீட்டில் போய் வாழணும். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, சமாதானம் பண்ணி பேசி கீசி கொண்டு போய் அங்கே விடுறாங்க. அங்கே விடும்போது பார்க்குற பீரோவில் இருந்த நகையை கொஞ்சம் காணோம். ஒரு 3 பவுன் செயினை காணோம். அப்போ அத்தை இங்கே தானுங்களே அத்தை வச்சுட்டு போனேன், அது இங்கே காணுங்களே அத்தை அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு என்ன சொல்கிற நீ என்ன திருடிங்கிறியா? நீ எங்கே வச்சியோ, உங்கள் அம்மா வீட்டில் வச்சியோ என்னமோ அது பாரு அப்படின்னு. இவ இல்லைங்க அத்தை, நான் வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறான். சின்ன பிள்ளை நகை மேலே ரொம்ப பற்று இருக்கும், அது சொல்லுது. அப்புறம் இவ போய் அப்போவே என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு, அம்மா இந்த மாதிரி 3 பவுன் நகை இல்லைம்மாங்க, கேட்டாக்கா அந்த வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே அந்தம்மா நீ கொடு ஃபோன் அவங்க மாமியாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட பேசுகிறா. ஒரு நகை கூட என் பிள்ளை எடுத்துகிட்டு வரல, போட்டிருந்த தாலி கொடியும் 2 வளையலும் ஒரு மோதிரம் மட்டும்தான் அவகிட்ட இருந்தது, வேறு எதுவுமே வரல. பிரச்சனையா? இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. மறுபடியும் ஒரு சண்டை. அதுக்கு நடுவில் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. ப்ரெக்னென்ட் ஆன உடனே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மருமகளை நல்லா கவனிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க, நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கன்னு, எப்பவுமே இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ், நாளைக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணி உங்கள் மனைவிக்கு எதுனா கூட அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஆதரவு தேவைப்படுகிற நேரம். அந்த பொண்ணுக்கு அனுபவம் இல்லை, அதனால் அவளுக்கு பயம் இருக்கும். நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். புரியுதா? ஆமாம். அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 மாதம் நான் இங்கே வச்சுருந்து அனுப்புகிறேன், வாந்தி போகிறதெல்லாம் நிற்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்புகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கழித்து ஒரு 4.5 மாதம் இருக்கும், அந்த பொண்ணை திரும்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த தடவை பார்த்தா இன்னொரு நகையை காணும். யாருமே கேட்கத்தானே செய்வாங்க, நகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. கண்டிப்பா. ஸோ இப்போ 2வது தடவை வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அந்த பொண்ணு பார்க்குறா, நகையை காணும், இன்னொரு நகையை காணும். அப்புறம் அத்தைக்கிட்ட திரும்ப இதே மாதிரி தான் கேட்குறா. அந்த அம்மா இல்லைன்னு, நீ வீட்டுக்குள்ளே கால் வச்சாலே நீ என்னை ஏதாவது சொல்கிறதுக்குன்னே வரேன், நான் என்ன திருடியா, நான் என்ன அப்படியா பிழைச்சேன், அது இதுன்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த நகைகளை சேர்த்துவாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த அம்மா தன்னுடைய கணவரை கூப்பிட்டு, ஒர்க் ஷாப்பில் இருந்த கணவரை கூப்பிட்டு, உங்கள் அக்கா லட்சணத்தை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டான். இப்போ அவர் மாட்டிட்டார். பொண்ணு அந்த வீட்டில் இருக்கணும், பொண்ணோட மாமியார் இவருடைய சொந்த அக்கா, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு.